வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 ஏப்ரல்ல JEE எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ புதுசாக இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேன், எப்படிலாம் பேச்சஸ்லாம் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 வந்து நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எந்த லெசன்ல இருந்து, ஸோ கிராவிடேஷன் லெசன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ இந்த கிராவிடேஷன்ல எந்த டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்ரெடி யாராவது படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க. சரிங்களா? பார்த்துருங்க. ஓகே, பார்க்கலாமா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல இந்த பேச்சஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? நீங்க போய் பார்த்துருங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், எந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்கணும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல இந்த கொஸ்டின் ஒன்று போட்டிருப்போம். ஸோ சேம் வெயிட் இல்லையா, மேல எடுத்துட்டு போனாலும் சேம் வெயிட், கீழே எடுத்துட்டு வந்தாலும் சேம் வெயிட் அண்ட் ஹைட்டும் சேம். ஸோ சேம் ஹைட் சேம் வெயிட். ஸோ எவ்வளவு ஹைட், அந்த ஹைட் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் இல்லையா. திஸ் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா √5r - r/2. ஓகேவா? ஓகே, இது பார்த்தாச்சு. இப்ப பார்க்கலாமா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 2020ல கேட்டதுதான். சரிங்களா? என்ன கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஃபார்முலா எல்லாம் கரெக்டா எழுதிட்டீங்களா? நான் சொன்ன என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இந்த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டில இருக்கு அப்படிங்கிற ஃபார்முலா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நோட் பண்ணாதவங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து இந்த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டில என்னென்ன டைப்லாம் இருக்கு, என்னென்ன மாடல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் அந்த டாபிக் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக், பிஃபோர் எஸ்கேப் ஸ்பீடுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா நான் வந்து போயிட்டு ஆப்ல போய் பார்க்க சொல்லிட்டேன். சரிங்களா? சோ மறந்துடாதீங்க புதுசா பாக்குறவங்க. ஓகேவா? நம்ம கண்டினியூ பண்ணலாம்ல? நான் கண்டினியூ பண்ணலாம்ல? சரி, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நடத்திட்டு இருக்கேன். 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது புதுசா பாக்குறீங்க, ஒண்ணுமே தெரியாம பாக்குறீங்கன்னா அவங்க இந்த வீடியோ வந்து என்ன கேட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணா வேணாம். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னா நீங்க பாத்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம். So the value of என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. The value of acceleration due to gravity is g1. ஓகே, எங்கயா at height, இங்க பாத்தீங்களா, at height h1ல என்ன கொடுத்திருக்காங்க, முதல்ல எழுதணும்னா given data எழுதிருங்க. height h1ல ஓகேங்களா, height எங்க இருந்து height அது, from the surface of the earth, எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து h1 அப்படிங்கிற ஹைட்ல, h அப்படிங்கிற ஹைட்ல, ஸ்டூடெண்ட்ஸ், h அப்படிங்கிற ஹைட்ல ஓகேங்களா எவ்வளவு அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா, சரிங்களா, எவ்வளவா, g1. ஓகேங்களா? அந்த ஹைட் எவ்வளவா, எர்த்தோட ரேடியஸ்ல ஹாஃபா இருக்கான். ஓகேவா? சோ அப்ப எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து r/2 அப்படிங்கிற ஹைட்ல அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னா g1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் ஈக்குவல் டு அப்படின்னு நினைப்பான், அகெயின் ஈக்குவல் டு g1, மறுபடியும் g1 இருக்கான். எப்பன்னா அட் டெப்த் d below the surface of the earth. so below the surface of earthலயும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா, அந்த ஹைட் வந்து below the surface of the earthம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கான், g1 இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா d/r ரேஷியோ கேக்குறாங்க. நம்ம வெயிட் ஆர் அக்ஸலரேஷன் சேமா இருந்தா அந்த ரிலேஷன் பார்த்திருப்போம் இல்லையா? ஓகேங்களா? d = 2h பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெயிட் ஹைட் அதுவும் நம்ம பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின் எப்படின்னா இதுவும் அக்ஸலரேஷன் வந்து சேம் தான். சொல்றது புரிஞ்சுதா? கொஸ்டின் என்ன சொன்னாங்கன்னு. சரிங்களா? நமக்கு இப்போ எர்த் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, சோ யூ அஸ்யூம் திஸ் இஸ் எர்த். ஓகே, சோ இங்க இருந்து ஒரு ஹைட் h, சாரிப்பா, ஹைட் h, இந்த ஹைட் வந்து r/2ல பாதி. இந்த இடத்துல அக்ஸலரேஷன் என்னன்னா g1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து டெப்த் d-ல எவ்வளவு அக்ஸலரேஷனா இங்கேயும் g1. அப்படின்னா வாட் இஸ் த d/r அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேங்களா? சோ நமக்கு என்ன கீ பாயிண்ட்னா, அதாவது ஹைட் ஹெச்ல உள்ள அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியும், ஓகேவா, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியும்
அதே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டெப்த்லயும் நமக்கு சேமா இருக்கு. சார் இதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வச்சு பாத்தீங்கன்னா, ஹைட் வச்சு வேரியேஷன் பாத்தீங்கன்னா 1 g into 1 minus 2h by r சார் is equal to g into 1 minus g into 1 minus d by r சார். ஓகேங்களா சார்? g into 1 minus d by r சார். இதுல இருந்து நான் d by r கண்டுபிடிக்க போறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ராங்கா தான் வரும். டோன்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஏன் சார்? ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் நம்ம ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆனா அப்படி எதுவும் கொடுக்கலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாருங்க இந்த ஹைட் வந்து எப்படி இருக்கு, ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட நெக்லெக்ட் பண்ற மாதிரியா இருக்கு. ரேடியஸ் ஆஃப் எர்த்ல ஹாஃபா இருக்கு. ஓ, ஹாஃபா இருக்குல்ல, அப்ப நம்ம கண்டிப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எந்த ஃபார்முலா இப்ப யூஸ் பண்ணணும்? therefore என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா, ஜெனரல் ஃபார்முலா நான் எழுதி போட்டிருக்கேன்ல, என்ன ஃபார்முலாப்பா? சோ gm by r plus h the whole squared தான் நம்ம ஆல்வேஸ் அப்ளிகபிள் பண்ணணும். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியான ஃபார்முலா இதை நம்ம ஆல்வேஸ் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து h வந்து கம்மியா இருந்தா மட்டும்தான், நெக்லிஜிபிள் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான். ஓகேப்பா, இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? g இது எப்பவுமே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆல்வேஸ் அப்ளிகபிள் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இட் இஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள். ஏன் சார் அப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு d by r தான் வேணும், அதனால அப்படியே எழுதிட்டேன். ஸோ gm நம்ம எழுதிக்கலாம்லப்பா, r ஸ்கொயர் காமனா எடுத்தா கூட இதை எப்படி கூட எழுதலாம், gm by r ஸ்கொயர் எடுத்துட்டாங்க 1 plus h by r the whole square லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இஸ் ஈக்குவல் டு g into 1 minus d by r. ஓகேவா? gm by r ஸ்கொயர் தான் நம்ம g ன்னு பார்த்திருப்போம். ஸோ g into இப்ப டைரக்டா எழுதிடலாம், நீங்க டெரைவ் பண்ணி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு டைரக்டா இந்த ஃபார்முலா தெரிஞ்சா கூட எழுதிடலாம். இந்த ஃபார்முலா இருந்து இந்த ஃபார்முலா டைரக்டா தெரிஞ்சா கூட எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு g into 1 minus d by r. now g கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து நம்ம d by r கண்டுபிடிச்சிடலாம். இப்படி h equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? r by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அக்சலரேஷன் சேமா இருந்துச்சு, ஹைட் r by 2 இருந்தா d by r என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ 1 by 1 plus h வந்து r by 2 by r whole squared is equal to 1 minus d by r. ஓகேங்களா? now என்ன ஆகுப்பா, r கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் எனக்கும் 1 plus 1 by 2 இருக்குமா? 1 plus 1 by 2 என்ன? 3 by 2. அப்ப 3 by 2 the whole squared equal to 1 minus d by r. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுதா? சோ இங்க இருந்து அக்சலரேஷனும் இங்க இருந்து உள்ள அக்சலரேஷனும் சேம் அப்படின்னா d by r என்ன? ஓகே, சோ என்ன வரும் நமக்கு? 9 by 4 வரும். அப்ப நான் 4 by 9 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் d by r. நமக்கு d by r தான் வேணும், அது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 4 by 9 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இப்போ மைனஸ் 4 by 9 வரும். அப்போ therefore d by r equal to 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 by 9 வரும். d by r எவ்வளோ? 5 by 9. ஓகேங்களா? d by r எவ்வளோ? 5 by 9. ஓகே, ஈஸியா இருக்கா? ஈஸியா தானே இருக்கு. இது வந்து ஈஸியா இருக்கணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு போடுறவங்களுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் ராங்கா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா, யூஸ் திஸ் இஸ் ஃபார்முலா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே கிளியர். ஓகேப்பா ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஓகே the acceleration due to gravity, okay, on the earth surface, okay, at the pole, okay, is g. போல்ல எவ்வளவு கிராவிட்டின்னு கொடுத்துட்டாங்க, போல்ல எவ்வளவு அக்சலரேஷன் கொடுத்திருக்காங்க, g. and angular velocity of the earth வந்து பாத்தீங்கன்னா okay, axis passing through the pole வந்து ஒமேகா. அந்த எர்த்தோட angular speed என்ன? ஒமேகா. and object is weighed at the equator. ஆப்ஜெக்ட் வந்து வெயிட் போடுறாங்க. எங்க? at the equator. ஓகே, and அது மட்டும் இல்லாம அந்த ஹைட் ஹெச்லயும் வெயிட் போடுறாங்க. அந்த ஹெச் ஹைட் எங்க இருக்கா? above the poles. போலுக்கு மேல இருக்கா. வச்சு போடுறாங்க weight by using a spring balance. okay, if the weight are found to be same. அந்த h heightல போட்ட வெயிட்டும் ஈக்குவேட்டர்ல உள்ள வெயிட்டும் நமக்கு சேமா இருந்துச்சுன்னா then h என்ன அப்படின்னு கேக்குறாங்க. then h என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. then h என்ன பார்க்கலாமாப்பா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி யூனிட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சேன், ஹெச் வந்து மீட்டர் தான் பாத்தீங்கன்னா எதுக்கு போட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, மீட்டர் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு கான்செப்ட் தான் தேவை. பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் சார் எர்த் இருக்குன்னு சொல்றாங்க, எர்த், இது வந்து ஈக்குவேட்டர். இதை நம்ம ஈக்குவேட்டர் சொல்லுவோம் இல்லையாப்பா, ஈக்குவேட்டர். ஓகே,
இந்த ஈக்குவேட்டர்ல வெயிட் போடுறாங்க. சோ வெயிட் வந்து ஈக்குவேட்டர்ல உள்ள வெயிட்டும், இப்ப இது போல் இல்லையா, இந்த போல்ல இருந்து above the surface h ஹைட்ல இங்க ஒரு வெயிட் போடுறாங்க. ஓகேவா? வெயிட். இந்த வெயிட்டும் சேம். இந்த வெயிட் at h ன்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டு வெயிட்டும் சேமா இருக்குன்னா அப்ப இந்த h என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த எர்த் வந்து எவ்வளவு ஆங்குலர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதா, ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகால கேக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன, வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்லயும் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்லயும் சேம். இதுதான் கீ பாயிண்ட். ஓகே, இங்க தான் சம்ம ஸ்டார்ட் பண்றோம். வெயிட் அட் ஈக்குவேட்டர் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்ல. வெயிட் போட்டாலும் சரி, அது அக்ஸலரேஷன் போட்டாலும் சரி. சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வெயிட் போடுறது போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க வந்து ஜி ஈக்குவேட்டர் ஜி ஹைட்னு போட்டுருவாங்க. ஏன்னா மாஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ மாஸ் அட் ஈக்குவேட்டர் ஜி அட் ஈக்குவேட்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அட் ஹைட் ஜி அட் ஹைட். பட் மாஸ் சேமா இருக்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். யூ கேன் டைரக்ட்லி இதை எழுதலாம். அப்போ வெயிட்னு எழுதிக்கலாம், இல்ல அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் எழுதிக்கலாம். ஸோ அடுத்து ஜி அட் ஈக்குவேட்டர் படிச்சிருக்கோமே, ஜி அட் ஈக்குவேட்டர் ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு. ஏன்னா லேட்டிடியூட் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ காஸ் லேம்டாலாம் நமக்கு 1 ஆயிடும். ஓகே ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஜி அட் ஹெச். என்ன ஃபார்முலா, ஜி அட் ஹெச் சார் என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணட்டும், இப்பதானே சொன்னீங்க ஹெச் லெஸ் தென் ஆர் யூஸ் பண்ணட்டுமா, இல்ல நான் வந்து ஜெனரல் ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் யூஸ் பண்ணணுமா? கொஸ்டின்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா ஒரு கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, h வந்து லெஸ் தென் ஆர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப g at h ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா? g இன்டு ஓகேங்களா, g இன்டு பண்ணுங்கப்பா, g இன்டு 1 மைனஸ் 2h பை r. இதுல இருந்து நம்ம ஹைட்டை கண்டுபிடிச்சலாம். சோ கிராஸ் மல்டிப்ளை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, g g மைனஸ் r ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கப்பா, g இன்டு ஓகேவா g மைனஸ் 2g h பை r. ஓகே, நான் இந்த g கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த பிளஸ் g இந்த பக்கம் வந்தா மைனஸ் g மைனஸ் g 0 ஆயிடும். இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா r ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்டு இந்த 2g இருக்கா, அதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். therefore h இங்க 2g, therefore h is equal to r squared omega squared 2g. சோ இந்த ஹைட்ல தான் நமக்கு இந்த ஹைட்ல வெயிட் போட்டீங்கன்னா அந்த வெயிட்டும் ஈக்குவேட்டர்ல போடுற வெயிட்டும் நமக்கு சேமா இருக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியா இருக்குப்பா. சீரியஸ்லி ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஆனவங்க ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க இதுல இருந்து செம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டயக்ராம் எல்லாம் போட்டுட்டு டைம் எல்லாம் எடுத்துக்க கூடாது. சரியா? நான் வந்து கிவன் டேட்டா எழுதி டயக்ராம் போட்டு ஒரு ப்ரொசீஜர் தான் போடுவேன், புள்ளி வச்சு கோல் எல்லாம் போடுவேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற டைம் 1 மினிட் தான் இருக்கு. ஸோ டைரக்டா இந்த ஸ்டெப் எடுத்து போட்டுட்டு ஹெச்சை கண்டுபிடிச்சிடணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த கிளாஸோட நமக்கு லாஸ்ட் ப்ராப்ளம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அட்வான்ஸ் ப்ராப்ளம் போடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகே சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாக்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவா? 196 நியூட்டன். எங்க போட்டிருக்காங்க? ஆன ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நார்த் போல்ல போட்டிருக்காங்க. போல். ஓகே, இட்ஸ் வெயிட் ரெக்கார்டட் ஆன் தீஸ் சேம் பேலன்ஸ் அதை வச்சே போடுறாங்க. எப்போ அதே ஸ்ப்ரிங் பேலன்ஸை வச்சு வெயிட் போடுறாங்களா? எங்க? இஃப் இட் இஸ் ஷிஃப்டட் டு ஈக்குவேட்டர். இப்போ ஈக்குவேட்டருக்கு போல்ல வெயிட் போட்டாங்கல்ல, அப்படியே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேட்டர்ல வெயிட் போடுறாங்களா? இஸ் க்ளோஸ் டு எவ்வளோ க்ளோஸ் டு எவ்வளோ? அப்ப கொஸ்டின் என்னன்னா, நாங்க வந்து வெயிட் வந்து போல்ல போட்ட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 196 நியூட்டன். ஓகே, அப்ப எனக்கு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவேட்டருக்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு வெயிட் இருக்கும்? கண்டிப்பா கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? சார் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க சார், லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்க சார், ஜிஏ பொறுத்து வெயிட் வந்து ஜிஏ பொறுத்து இருக்கும் இல்லையா? அப்ப ஜி வந்து போல்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொன்னீங்க ஈக்குவேட்டரை கம்பேர் பண்ணும்போது. அப்ப கண்டிப்பா வெயிட் வந்து போல்ல தான் அதிகமா இருக்கும். ஈக்குவேட்டரை கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து போல்ல தான் அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது 196 அதிகமான ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கல்ல ஜேஇ கொஸ்டின்ல. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? நான் ஆல்ரெடி இந்த இது நடத்தும் போதே நான் ஒரு கீ பாயிண்ட் ஒண்ணு கொடுத்தேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் இப்ப சொல்றேன். பார்க்கலாமா? வெயிட் ஈக்குவேட்டர்ல பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? வெயிட் ஈக்குவேட்டர்ல எவ்வளவு வெயிட்னு பார்க்கலாமா? ஈக்குவேட்டர்ல எவ்வளவு வெயிட்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, எவ்வளவு வெயிட் இருக்கும்? எப்படி சார் போடுறது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெயிட் at ஈக்குவேட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்டு ஜி at ஈக்குவேட்டர். எஸ் சார்.
மாஸ் இன்டூ ஜி அட் ஈக்குவேட்டர் என்ன சார் ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர்டு இப்பதான் போட்டோம் ஜி அட் ஈக்குவேட்டர். ஓகே சார், மாஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் அங்க கொடுத்துருக்காங்கல்ல, போல் கொடுத்துருக்காங்கல்ல, போலோட வெயிட் தெரிஞ்சுதான், மாஸ் தான் மாறாதேப்பா. அப்ப போல் இஸ் ஈக்குவல் டு 196 நியூட்டன். இது வந்து மாஸ் இன்டூ கிராவிட்டி, ஜி எட்டு போல் ஈக்குவல் டு 196. அப்ப மாஸ் இஸ் ஈக்குவல் டு 196 பை ஜி எட்டு போல். ஜி எட்டு போல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, ஜி எட்டு போல் வந்து ஜி வந்து 10 10 10. அப்ப ஈக்குவல் டு 10பா 19.6 சரிங்களா, 19.6 நியூட்டன். ஓகேங்களா, எவ்வளவு நமக்கு 19 சாரிப்பா கேஜிப்பா, மாஸ் இல்ல சரிங்களா. சோ மாஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கேஜி, சாரி. ஸோ 19.6 கேஜி. இந்த மாசம் நம்ம அங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது எவ்வளவு வரும்? இது வந்து 19.6 மாஸ், ஜி வேல்யூ நமக்கு தெரியும் 10, ஜிங்கிறது அது போல்ல உள்ளது. ஓகேவா, மைனஸ். ஓகேங்களா, ஏன்னா ஜி ஈக்குவேட்டர் வந்து கம்மியா இருக்கும்ல, எவ்வளவு கம்மியா இருக்கும்? ஆர் ஒமேகா ஸ்கொயர் கம்மியா இருக்கும். ஆர் ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ போட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும்ப்பா, ஏற்கனவே சொன்னேன். சொன்னேன். ஓகேங்களா, என்ன பண்றப்பா 0.034 அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் பாருங்கப்பா, 0.034. அப்ப என்ன வரும்? 19.6 இன்டூ இதை சப்ராக்ட் பண்ணுங்க, 9 வருமா? 10 மைனஸ் 0.034. ஓகே, 6 9 9 9.996 வருதா? ஓகே, 9.996. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரு 190.32 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வெயிட் அட் ஈக்குவேட்டர் வந்து பாத்தீங்கன்னா, அதனால இந்த கொஸ்டின் பார்க்க ஈஸியா தான் இருக்கு, இதெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். பட் இந்த மல்டிப்ளேல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த டைம் எடுத்துக்கிறதுக்காகவே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க போல, அந்த டைம் டேக்கனுக்காக. சரிங்களா, ஆன்சர் வந்து என்னப்பா 195.32 நியூட்டன் வரும்ப்பா. செக் த வேல்யூ. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பா வெயிட் வந்து எவ்வளவு கம்மியா தான் இருக்கு. ஸோ போல்ல 196 நியூட்டனு. ஓகேங்களா, போல்ல வந்து பாத்தீங்கன்னா 196 நியூட்டனு. ஸோ ஈக்குவேட்டர்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ அந்த 0.034 ஆர் ஒமேகா ஸ்கொயர் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகேப்பா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்திருக்கோம். ஸோ நமக்கு இங்க ஈக்குவேட்டர்ல உள்ள வெயிட்டும் இந்த வெயிட்டும் சேமா இருந்தா ஹைட் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ராப்ளமா தான் இருக்கு இல்லையா, ஈஸியா தான் இருக்கு என்ன கேட்டா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல தப்பு பண்ற இடம் இந்த இடம் தான், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அக்ஸலரேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் ப்ராப்ளம் வந்து போடலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.